செம்மணி சித்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 43வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மொத்தமாக 235 மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் கிட்டத்தட்ட 8 மனித எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எலும்பு தொகுதியில் காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எலும்பு தொகுதியும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது. நேற்றைய தினம் 3 சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசும் எடுக்கப்பட்டது. இன்றைய தினம் கையில கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து துணி ஒன்று எடுக்கப்பட்டது. செம்மணி உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. வடக்கு கிழக்கிலே எங்கு தோன்றினாலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எச்சங்கள் காணப்படுவது சர்வசாதாரணமாக போய்விட்டது. மனித உரிமை மீறல்கள் செய்தவர்களை சர்வதேசத்தின் ஊடாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலும் இந்த கையெழுத்து வேட்டை என்பது ஐநா சபை கூட்டத்தொடர் இப்பொழுது தொடங்குகின்ற நேரத்திலே எங்களுடைய மக்களுடைய அந்த ஆணை என்பது நியாயம் என்பது செய்யப்பட வேண்டும். யாழ் செம்மணியில் புதைகுழி அகலப்பட்டு கொண்டு வருகின்ற போது அந்த புதைகுழியில் இருந்து இதுவரை 222 எலும்புக்கூடுகள் வெளியில் வந்திருக்கின்றன. இந்த எலும்புக்கூடுகளின் உருவ கட்டமைப்பை பார்க்கின்ற போது நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம். இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை நிறுத்துவதுடன் கடந்த காலத்தில் நடந்தவற்றை விசாரித்து தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் நடக்காமல் பார்த்து கொள்வதற்கும் இந்த நீதி விசாரணை பொறிமுறை என்பது அவசியமானது. இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி குருக்கள் மடம் பகுதியில் மனித புதைக்குழி உள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ள இடத்தை நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார இன்று பார்வையிட்டுள்ளார். இந்த மனித புதைக்குழி விசாரணைகளுக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் ஊடாக வழங்க வேண்டிய வசதிகள் தொடர்பில் ஆராயும் வகையில் அமைச்சர் அங்கு சென்றுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்காகவே அரசாங்கம் இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் சர்வதேச சமூகத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்லவெனவும் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார இதன்போது வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.